எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம கர்நாடகா ஸ்பெஷல் டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பென்னே தோசை. பென்னேன்னா வெண்ணெய் பட்டர். ஸோ அங்கே நான் பெங்களூர் போனப்போ இந்த ஸ்பெஷல் தோசை சாப்பிட்ருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இந்த ரெசிபியை உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ வாங்க இந்த பென்னே தோசை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெண்ணெய் தோசை பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம மாவை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1.5 கப் இட்லி அரிசி போடுறேன். இதை 2-3 தடவை நல்லா கழுவிட்டு 4 மணி நேரம் ஊற வைங்க. நெக்ஸ்ட் 1/2 கப் உளுத்தம்பருப்பு, அப்புறம் 2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா கழுவிட்டு 4 மணி நேரம் ஊற விடுங்க. அடுத்து நான் 1/4 கப் அவல் எடுத்திருக்கேன். இந்த ரெசிபிக்கு நீங்க அவலுக்கு பதிலாக பொரி கூட யூஸ் பண்ணலாம். ஒரு தடவை கழுவிட்டு அரைக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் முன்னாடி ஊற வைங்க. அரிசியும் பருப்பும் 4 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ உளுத்தம் பருப்பை அரைக்க போறேன். முதல்ல தண்ணி இல்லாம அரைங்க. அப்புறம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி அரைங்க. மாவு நல்லா சூப்பரா பேஸ்டா அரைஞ்சிடுச்சு. ரொம்ப தண்ணி ஊத்தாம அரைங்க, இல்லைன்னா மாவு ரொம்ப தண்ணியா இருக்கும். மாவு மிக்சர் ஜார்ல இருந்த ஒரு பவுலுக்கு மாத்திருங்க. அதே ஜார்ல நான் பாதி அரிசி அப்புறம் பாதி அவல் சேர்த்து அரைக்க போறேன். நீங்கள் மிக்சியில் அரைக்கிறீங்கன்னா 2 தடவை அரைச்சிக்கோங்க. கிரைண்டரில் அரைக்கிறதா இருந்தால் ஒரே தடவை அரைச்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் தண்ணி இல்லாமல் அரைங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைங்க. மாவை ஆல்ரெடி அரைச்சி வச்ச மாவோட ஊற்றுங்க. மாவை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மாவு ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க. அப்போதான் தோசை நல்லா வரும். மாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ரூம் டெம்பரேச்சரில் 8 மணி நேரம் புளிக்க விடுங்க. அடுத்து நம்மளோட ரொம்ப சிம்பிளான உருளைக்கிழங்கு பால்யா பண்ண போகிறேன். அதுக்கு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. கடுகு பொரிய ஆரம்பித்ததும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கினது, அப்புறம் 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது சேர்த்து வதக்குங்க. கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போடுங்க. அடுத்து கருவேப்பிலை சேர்த்து வதக்குங்க. நெக்ஸ்ட் கொஞ்சம் முந்திரி பருப்பு போடுறேன். இது ஆப்ஷனல் தான். நெக்ஸ்ட் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. உங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு 4 உருளைக்கிழங்கு வேக வச்சு லைட்டாக மசிச்சு ஆட் பண்ணுறேன். உருளைக்கிழங்கு பால்யா ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்து எடுத்து தனியாக வச்சிருங்க. அடுத்து நான் ரொம்பவும் சிம்பிளாக தேங்காய் சட்னி பண்ண போகிறேன். அதுக்கு மிக்சர் ஜாரில் 1/2 கப் துருவின தேங்காய், 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 பச்சை மிளகாய், கொஞ்சம் உப்பு, அப்புறம் 2-3 கருவேப்பிலை போடுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேன்.
சட்னி இப்போ ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமா மிக்சர் ஜார்ல தண்ணி ஊத்தி அத சட்னியில ஊத்தி மிக்ஸ் பண்ணுங்க. அடுத்து சட்னி தாளிக்கிறதுக்கு தாளிக்கிற கரண்டில 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊத்துங்க. எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் கடுகு போடுங்க. அப்புறம் 1 சிட்டிகை பெருங்காயத்தூள், கடுகு பொரிஞ்சதும் சட்னியில சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. பாருங்க மாவு எவ்வளவு சூப்பரா புளிச்சிருக்குன்னு. மாவு வந்து 8 மணி நேரம் புளிக்க வைக்கிறேன். மாவை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மாவு இப்போ ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம தோசை பண்ணிக்க ஆரம்பிக்கலாம். ஒரு கரண்டி மாவு எடுத்து தோசை கல்லுல ஊத்துங்க. ஈவனா தேங்க. கொஞ்சமா வெண்ணெய் போட்டு தோசையோட எல்லா சைட்லயும் வெண்ணெய் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி பார்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு வெண்ணெய் சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு தோசை வந்து சூப்பரா இருக்கும். ஒரு பக்கம் தோசை நல்லா வெந்து கோல்டன் ப்ரௌன் கலருக்கு ரோஸ்ட் ஆனதும் அடுத்த பக்கம் திருப்பி போடுங்க. தோசையை கல்லுல இருந்து எடுத்து சூட சர்வ் பண்ணுங்க. அருமையான பென்னே தோசை எப்படி செய்யறதுன்னு பாத்துங்க. இது டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃபரெண்டா இருக்கும். ஸோ செய்யும்போது நிறைய பட்டர் அதாவது வெண்ணெய் போட்டு செய்யுங்க. இது வந்து நீங்க நல்லா சூடா 2-3 சட்னி வச்சு சாம்பார் வச்சு சர்வ் பண்ணீங்கன்னா பிரமாதமா இருக்கும். கண்டிப்பா இந்த கர்நாடகா ஸ்பெஷல் பென்னே தோசையை ட்ரை பண்ணி ரசிச்சு சாப்பிடுங்க.